வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது சித்தர் சிவவாக்கியர் பாடல்கள். இதில் முக்கியமான கருத்துக்கள் இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன. கவனமாக கேட்போம். பாடல் 66. கழுத்தையும் நிமிர்த்தி நல்ல கண்ணையும் விழித்து நீர் பழுத்தவாய் விழுந்து போன பாவமென்ன பாவமே, அழுத்தமான வித்திலே அனாதியாய் இருப்பதோர் எழுத்திலா எழுத்திலே இருக்கலாம் இருந்துமே. விளக்கமாவது, கழுத்தை நிமிர்த்தி கண்களை அகழ விழித்து நீங்கள் வாயால் கூறாது மௌனமாக நுட்பமான 5 எழுத்து மந்திரத்தை ஓதினால் பாவங்கள் யாவும் பறந்து போகும். அழுத்தமான மனத்திரையில் உருவகமாக சிந்தித்து கூறும் எழுத்தில்லா எழுத்தில் அனாதியாகவே இந்த ஆற்றல் வெளிப்படும். அதாவது வாயால் உச்சரிக்காமல் மனதால் பாவிப்பதே எழுத்தில்லா எழுத்து என்கிறார் சிவவாக்கியர். பாடல் 67. கண்டு நின்ற மாயையும் கலந்து நின்ற பூதமும் கண்டு உறங்கு மாறு நீர் உணர்ந்திருக்க வல்லிரேல் பண்டையாரும் ஒன்றுமாய் பயந்த வேத சுத்தராய் அண்டமுத்தி ஆகி நின்ற ஆதிமூலம் ஆவீரே. ஆராய்ந்து உணரத்தக்க மாயையையும் நம் உடம்பில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் இயங்குவதால் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் 5 உணர்வுகளையும் நாம் பெறுகின்றோம். இதை தெளிவாக அறியும் உணர்வு முற்றினால் உடம்பில் பிறக்கும் போதே வந்த 6 யோக ஆதாரங்களும் மனத்தால் உச்சந்தலைக்கு மேலாக கருதத்தக்க 7வது ஆதாரமும் இரசாயன மாற்றத்தால் இரும்பு பொன்னாவது போல நமக்கு உதவும் கருவிகளாக மாறி அண்டத்திலேயே முக்தியை தந்து ஆதி மூலமாகிய கடவுளாகவே ஆகலாம். இங்கு அண்டமுக்தி என்பது ஜீவன் முக்தி என்று வைத்துக்கொள்ளலாம். அடுத்து 6 யோக ஆதாரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்பதாகும். முதல் 2 என்பது பிரம்ம மண்டலம், அடுத்த 2 விஷ்ணு மண்டலம், இறுதி 2 உருத்திர மண்டலம். உடலில் மூலாதாரம் சிறுநீர் துளைக்கும் கீழும், சுவாதிஷ்டானம் சிறுநீர் துளையிலும், அநாகதம் மார்பிலும், விசுத்தி தொண்டைக்குழியிலும், ஆக்ஞா புருவ மத்தியிலும் இடம்பெற்றுள்ளன. பாடல் 68. ஈன்ற வாசலுக்கு இறங்கி எண்ணிறந்து போவீர்கள் கான்ற வாழை மொட்டு அலர்ந்த காரணம் அறிகிலீர் நான்ற வாசலை திறந்து நாடி நோக்க வல்லிரேல் தோன்றும் மாயை விட்டொழிந்து ஜோதி வந்து தோன்றுமே. பெண்களின் மேல் காமம் கொண்டு மண்ணில் மாண்டு போகும் மனிதர்களே, வாழை மரத்தில் மகரந்த சேர்க்கை என்னும் புணர்ச்சியே இல்லாமல் கிழங்கிலேயே மறு வாழை தோன்றுவது போல கடவுளில் மனிதனும் மனிதனில் கடவுளும் தோன்றுவர். இந்த காரணத்தை பலர் அறியவில்லை. மூலாதாரத்தை திறந்து அதில் புறப்படும் சுழுமுனை நாடியை நோக்க முயன்றால் மாயை நம்மை விட்டு போய்விடும், உள்ளே ஜோதி தோன்றும் என்கிறார் சிவவாக்கியர். மேலும் இங்கு விளக்கமாக நாடி நோக்குதல் என்பது பிராணவாயுவை மூலாதாரத்தில் செலுத்துதல். ஈன்ற வாசல் என்பது யோனிவாசல் என்கிற கருவாசல். நான்ற வாசல் என்பது அசையும் வாயில், அதாவது மூலாதாரத்தை இங்கு குறிப்பிடுகின்றார். பாடல் 69. உழலும் வாசலுக்கு இறங்கி ஊசலாடும் ஊமைகால் உழலும் வாசலை துறந்து உண்மை சேர எண்ணிலீர் உழலும் வாசலை துறந்து உண்மை நீர் உணர்ந்த பின் உழலும் வாசல் உள்ளிருந்த உண்மை தானும் ஆவீரே. காமத்தில் இறங்கி ஊசலாடும் ஊமைகளே, நீங்கள் அந்த காமம் வரும் வாசலை விட்டு நீங்கி உண்மையை காண உங்களால் முயலவில்லை. அப்படி உணரத் தொடங்கினால் அந்த வாசலில் உள்ள கடவுள் சக்தியே
நீங்களாக மாறி உண்மையைச் சேர்வீர்கள். இங்கு விளக்கமாக உழலும் வாசல் கருவாசல் என்கிறார். பலரையும் காமத்தால் துன்புறுத்துவதால் உழலும் வாசல் என்கிறார். காம நோய், அந்த துன்பமானது பிறருக்கு சொல்ல இயலாமையால் ஊமைகள் என்று கூறுகின்றார். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.